தட்ஸ் ஆல் ட்ரிப். இது ஒரு ஆட்டோ மற்றும் கேப் புக்கிங் ஆப். டிரைவருக்கும் பேசஞ்சருக்கும் நடுவில் இந்த ஆப் இருந்துட்டு ரேட்டை தீர்மானிக்காம டிரைவரே ரேட்டை தீர்மானிக்கலாம். பேசஞ்சரும் அவங்க அர்ஜென்சியை பொறுத்து முடிவு எடுத்துக்கலாம். கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்க லிங்கை கிளிக் பண்ணி தட்ஸ் ஆல் ட்ரிப்பை டவுன்லோட் பண்ணி. நாமக்கல் மாவட்டம் பள்ளிப்பாளையம் அரசு மருத்துவமனையில் கூடுதல் கட்டிட பணிகள் காரணமாக பிணவறைக்கு செல்லும் வழியில் அமைக்கப்பட்டுள்ளதால் இறந்தவர்களின் உடல்கள் சிகிச்சை அறையின் உள் பகுதியிலேயே வைக்கப்பட்டுள்ளது. இதுகுறித்தான விவரங்களோடு எமது செய்தியாளர் ஜான் மைக்கேல் இணைகிறார். ஜான் மைக்கேல், வணக்கம். விவரங்கள் என்ன? பத்மநாபன், அதாவது நாமக்கல் மாவட்டம் பள்ளிப்பாளையத்தில் பாத்தீங்க அப்படின்னா அரசு மருத்துவமனையானது இருக்கிறது. இந்த மருத்துவமனையை நாமக்கல் மாவட்டத்தினுடைய பல்வேறு பகுதிகளைச் சேர்ந்த பொதுமக்கள் பயன்படுத்தி வராங்க. இந்நிலையில போதிய இடவசதி இல்லை அப்படின்ற காரணத்தினால கடந்த ஆண்டு பாத்தீங்க அப்படின்னா 3 கோடி ரூபாய் மதிப்பீட்டுல இந்த மருத்துவமனை வளாகத்துல கூடுதல் கட்டிடங்களுக்கு கட்டுமான பணிகளானது நடைபெற துவங்கியது. தொடர்ச்சியாக இந்த கட்டுமான பணிகளானது நடைபெறும் இடத்தின் அருகிலேயே மருத்துவமனைக்கான பிணவரை அங்கதான் இருக்கிறது. இந்நிலையில இந்த கூடுதல் மருத்துவமனை கட்டுமான பணிகளின் பொழுது தோண்டப்பட்ட பள்ளங்களிலிருந்து எடுக்கப்பட்ட மண்கள் பாத்தீங்கன்னா ஆங்காங்கே குவியலாக குவித்து வைக்கப்பட்டிருக்கிறது. இதன் காரணமாக இந்த பிணவரைக்கு செல்லும் வழித்தடங்கள் அடைக்கப்பட்டிருக்கு. அதனால இந்த பிணவரைக்கு கொண்டு செல்லக்கூடிய இறந்தவர்களுடைய உடல்கள் பாத்தீங்க அப்படின்னா கொண்டு செல்ல முடியாத நிலையில தாய்சை நலம் இருக்கக்கூடிய சிகிச்சை அறை மற்றும் பொதுமக்கள் பயன்படுத்தக்கூடிய பொதுவான சிகிச்சை பிரிவு உள்ளிட்ட பகுதிகளிலேயே இறந்தவர்களுடைய சடலங்களை கிடக்கக்கூடிய ஒரு அவலநிலை தற்பொழுது நிலவி வருவதாக சமூக ஆர்வலர்கள் குற்றச்சாட்டை முன்வைக்கின்றனர். இந்நிலையில பாத்தீங்க அப்படின்னா நேற்று முன்தினம் இப்பகுதியைச் சேர்ந்த ஒருவர் உயிரிழந்த நிலையில அவருடைய உடலை பாத்தீங்க அப்படின்னா பிணவரையில வைக்காம அருகே இருக்கக்கூடிய மருத்துவ கழிவுகள் கொட்டும் அந்த பாதுகாக்கப்படக்கூடிய இடத்துல அவருடைய சடலத்தை பணியாளர்கள் வச்சிருக்காங்க. இதன் காரணமாக அங்க மருத்துவமனையில குவிந்த உறவினர்கள் பாத்தீங்க அப்படின்னா மருத்துவமனை பணியாளர்களோட கடுமையான வாக்குவாதத்துல ஈடுபட்டு இந்த மாதிரி சடலங்களை வைப்பது முறையான செயலா அப்படின்னு கேள்வி எழுப்பினாங்க. தொடர்ச்சியாக பாத்தீங்க அப்படின்னா இறந்தவனுடைய சடலத்தை உறவினர்களே எடுத்து கடும் சிரமத்திற்கு இடையில பாத்தீங்க அப்படின்னா கொண்டு போய் பிணவரையில வச்சாங்க. இப்படி தொடர்ந்து இப்பகுதியில பிணவரைக்கு செல்லக்கூடிய இந்த வழித்தடங்கள் அடைக்கப்பட்டிருக்கிறதுனால இறந்தவர்களுடைய சடலங்கள் மருத்துவமனையினுடைய பல்வேறு பகுதிகளில் வைக்கக்கூடிய ஒரு அவலநிலை ஏற்பட்டிருக்கு. எனவே இந்த கூடுதல் கட்டுமான பணிகள் நடைபெறக்கூடிய இடத்துல இருக்கக்கூடிய பிணவரைக்கு செல்லும் வழியை சீரமைத்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி இப்பகுதியினுடைய பொதுமக்களும் சமூக ஆர்வலர்களும் எதிர்பார்க்கின்றனர். இது தொடர்பாக பாத்தீங்க அப்படின்னா மாவட்ட நிர்வாகம் உடனடியாக தலையிட்டு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற ஒரு பொதுவான கருத்தும் எழுந்திருக்கிறது. பத்மநாபன். காட்சிகளோடு விவரங்களுக்கு நன்றி ஜான் மைக்கேல்.